தாயே சரஸ்வதியே தப்பாமலினாளோ நீயே குடியிருப்பாய் நிச்சயமாயனாவில் பூவில் அடியாள் உன்னுடைய கதைகள் வாட எல்லாவதிலே குடியிருந்து நல்லோசை தாரும் அம்மா அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போகாதுயரும் போ நல்ல குணம் அதிகமாகும் மாமருணை கோபுரத்தில் வீற்றிருக்கும் மகா கணபதியை தொழுதோமே என்ற பூவின் மீது அலையந்தன் ஒரு கொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி காற்றென்ற மூவாசை மாறுதல் சோழரில் காற்றென்ற மூவாசை மாறுதல் சோழரில் கட்டுண்டு நீ கலந்த பூமியில் மீது அழகன ஒரு கனவென்ற வாழ்வை நம்பி கனவென்ற வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி கனென்ற மூவாசை மறுதல் தொடரில் கனென்ற மூவாசை மறுதல் தொடரில் காற்றொன்றே தலைதோ உடலென்ற உம்பைக்கு உணவென்ற இறை தேடி ஓயாதிரவும் பகலும் இரவும் பகலும் உண்டுண்டு உறங்குவதை கண்டதையால் உண்டுண்டு உறங்குவதை கண்டதையால் ஒரு பயன் அடைந்ததில் இரவும் பகலோ இரவும் பகலோ உறங்குவது கண்டனில்லாமல் ஒன்று உறங்குவது கண்டனில்லாமல் ஒரு வகை நடமென்ற மேடைக்கரையில் வந்த பாசங்கள் எல்லாம் தாழ்வடம் பின்னலிட்டு பின்னலிட்டு என்று செய் என்றோ நீ என்றோ நான் என்றோ என்று செய் என்றோ நீ என்றோ நான் என்றோ தமையனையோ மனமா இருப்பது உமக்கழகோ உமக்கழகோ ஒருவரண வெற்றி மண்டல் அணைந்தேன் மால் மர
சிறை அறுத்த அறுவட வேலூர் சண்டேகா தேவி சிறையாட்டங்கள் வாழ்மாறு மஞ்சேப்பு கொண்டவள் மஞ்சேப்பு கொண்டவள் மகாளி அம்பிகை வண்ணகேளே வாய்க்கில் வந்து கொடைய ரூபா இடமேற்கும் கலைமக எந்த எனக்கு அருள் ஓரேவா வாடுவனே ராமாவன் வலகாலம் உனை தோழுவே வேடுவனே ராமாவன் நாடு தசாமல குருவனே ராமாவனை குச்சங்குறை வந்திடாமல் அஞ்சனேய தேவி வாலா அஞ்சனேய தேவி வாலா யானமந்தரே அருள் உரைவா உதித்தவளே ஆதிசக்தி அருள்வோரேவா பிரம்ம பீடம் பிறந்தவளே வெச்சி பிரமராச்சோதையா வெறு வெற்ற வெச்சியாமா பிள்ளைக்கு அருள்வோரேவா குலசையில் அமர்ந்தவளே முத்தாரம்மா அருள்வோரேவா இராத்து காளியம்மா இருக்கங்கொடை மாரியம்மா எந்த அலைக்கு அருள்வோரேவா முப்பூரத்தை காத்தவளே முக்கண்ணிய முப்போடாதே முன்னை வந்து அருள்வோரேவா ராத்து காளியம்மா ராத்து காளியம்மா இருக்கங்கொடைய மாரியம்மா மாறி பிறந்தவளே மாரியம்மா அருள்வோரேவா தங்கள் நல்ல சலம்பாதிலே தங்க அம்மா அருள்வோரேவா செல்லையில வேற்று செல்ல பிள்ளை நாராயண சென்ற இடம் வென்றுவார் செய்தோனையா நேரே எங்கள் ஐயா நாராயண உமாருள்ள தாருமையோ சாமிபதி தந்தவர் சங்கடத்தை தீர்க்க வேண்டோ செல்லையில அமர்ந்தவளே தாயே இசைக்கு இந்த எனக்கு அருள்வோரே மணி விளக்கில் உறந்த உள்ளே மணி விளக்கில் உறந்த உள்ளே மதளைக்கு தாருள்வரேவா மதளைக்கு
தெப்பையில் வராந்த உள்ளே சுடல தெய்வம் அருள் ஓரிவா தெப்பையில் பிறந்த பிள்ளை செல்ல பிள்ளை கர்ப்ப சுவாமி கருகி உருகி பிறந்த பிள்ளை சீதாதேவி வச்ச பிள்ளை செல்ல பிள்ளை கர்ப்ப சுவாமி சிறியாளுக்கு அருள் ஓரிவா அருணாவேரி தன்னா சேருக்கும் ஐயா மேகந்தரண்ட ஐயனா மேகந்தரண்ட ஐயரோ வேமை வர அருள் ஒரேவா அம்மன் கதைகள் வாட கதைகள் வாட பிரம்மசக்தி அருள் ஓரிவா பிரம்மன் போட்ட வீடத்தில பெண்ணாக பிறந்தவளே தாயான வேச்சி அம்மா சிறியாளுக்கு அருள் ஓரிவா உந்தன்னோட கதைகளையோ கதைகளையோ குழந்தை நானும் பாட போறேன் பாட போறேன் கதைகளையோ குழந்தையாவது பாட போறேன் பாட போறேன் ஆதி நல்ல கையில இல கையில ஆறாரல்லாண்டு வர ஆண்ட வந்தான் சிவபெருமான் ஆதிசக்தி பார்வதியா மூத்த மக கணபதி இளைய மக வேலவனு என்பமுடன் உலகிருக்கா திருபார் நல்ல கடலதில கடல திருமாலு லட்சுமியோ கடலதில திருமாலு லட்சுமியோ பிரம்மல்லோகந்தன்னதிலே பிரம்மாவு சரஸ்வதியோ இந்திரல்லோகந்தன்னதிலே இந்திராணு எந்தூராணி அமரல்லோக வட்டணத்தில் ஆண்டு வரும் நோளையில ஆதி நல்ல கையில மகையில ஆண்ட வந்தா சிவபெருமான் ஆதி நல்ல கையில ஆண்ட வந்தா சிவபெருமான் ஆதி ஒன்னுமலை கைலாசத்தில் யாரு யாரெல்லாம் ஒலிபெருக்கிறார்களேயான ஒலிபெருக்கின்றார்கள் ஆண்டவன் சிவபெருமான் ஆதிசக்தி பார்வதியோடு ஒலிபெருக்க நாளையில் மூத்த மகன் கணபதி இளைய மகன் வடிவேல் முருகன் நாரதர் நந்தீசன் அலைகளை கொட்டு மாமுனி அட்டமுனி சட்டமுனி அழகு கொம்பா மாமுனியோடு ஆண்டவன் சிவனார் சிவகையில கொலைவிருக்க நாளையில் தேவாதி தேவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா ஆண்டவன் பகவானே அமரர்களின் வார்த்தையாளோ வளைக்கப்பட்ட பகவானே ஏழு உலகமெல்லாம்
படைத்த நல்ல பகவானோ யா படைத்த நல்ல உயிர்களுக்கு பட்டேனே இல்லாமலே யாவடி இழந்து வருவாரே யாமரர்கள் ஒன்று சேர்ந்து யாமரர்கள் ஒன்று சேர்ந்து ஆண்டவனிடம் கேட்பார் அமரர்கள் ஒன்று சேர்ந்து அமரர்கள் ஒன்று சேர்ந்து அங்க ஆண்டவனிடம் கேட்பாரோ ஆண்டவன் சிவபெருமான் ஏழு உலகத்தை படைத்தார். ஆமாம்மா. அலைகடல் ஏழை படைத்தார். படைத்து 8 மலையை படைத்தார். ஆமாம்மா. அவனை 56 தேசங்களை படைத்தார். படைக்கப்பட்ட பகவான் ஏழு உலகத்திலே நம்மள மானிட மனுக்களை படைத்தார். சரி. படைக்கப்பட்ட பகவான் படைத்த உயிர் அத்தனைக்கும் அடி இழக்க வேணும் அல்லவா? அது யாருடைய வேலையா? யாரு வேணும்? யாரு வேணும்? ஈசன் பகவானுடைய வேலை. அப்போ படைக்கப்பட்டவருக்கு தானே தெரியும், நமக்கு தெரியுமா? தெரியாது. படைக்கப்பட்ட ஒருவருக்கு மட்டும்தான் தெரியும் யார் யாருக்கு என்னைக்கு இவ்வளவு வடி இழக்கணும் அப்படிங்கறது தெரியும். பார்த்தீங்களா? சச்சாதி சிவபெருமான் அப்படி பூலோக சீமைகளை படி அளந்து வரக்கூடிய நாளையில் தேவாதி தேவர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? இந்த ஆண்டவன் பகவான் எப்ப பார்த்தாலும் படி இழக்க போறேன்னு போய்கிட்டு இருக்காரு. ஆதி சக்தி பார்வதி என்னையாதுன்னு கேட்க மாட்டேங்காங்க, அம்மாவும் என்னன்னு கேட்க மாட்டேங்காங்க, இந்த ஆண்டம் பகவானும் என்னன்னு சொல்ல மாட்டேங்காரு. அப்படிதானே? இவங்க இருவருடைய திரு கல்யாணத்தை நம்ம பார்க்கணும்னா எப்படியா பார்க்க? அவர் பாட்டு படி இழக்க போயிருந்தாரு. நம்ம கைலாசத்துல இருக்காங்க. அவங்க 60ஆம் கல்யாணத்தை நம்ம கண்குளிர பார்க்கணும்ல, பார்க்க வேண்டும், பார்க்கணுமே. அப்ப ஆண்டவங்கிட்ட நம்ம சொல்லணும். இன்னைக்கு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நம்ம சொல்லுவோம். சரியா? நீங்க படி இழக்க போவேண்டாம், உங்களுக்கு 60க்கு 60 கல்யாணம் நாங்க கட்டாயம் பார்க்க வேண்டியது அப்படின்னு இன்னைக்கு பகவான்கிட்ட நம்ம கேட்கணும். ஆமா ஆமா. அதெல்லாம் ஆரம்பிச்சு முடிச்சு வச்சிரு. ஆண்டவன் சிவனாரிடத்திலே சொல்ல வேண்டுமே என்று அந்த தேவாதி தேவர்கள் எல்லாம் எங்க வராங்க தெரியுமா? அந்த தெய்வ லோகம் தன்னை காட்டார்ந்து அமரர்களும் வருவார். அமரர்களும் வந்தல்ல யாதே நல்ல கையில ஆண்டவனின் இடமாதேலே ஆண்டவனே பகவானே அமரர்களின் வார்த்தையாளோ சண்ண பகவான் இன்றைய தினமாதே உங்களோட இடமாதே அமரர்களும் ஒன்று சேர்ந்து வார்த்தை எது பேச தெய்வ நல்ல கையில தெய்வ நல்ல கையில தெய்வ சபை கூட பகவானே ஐயா, நீங்க படி இழக்க போனது போதும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நாங்க வந்திருக்கோம். எதுக்குப்பா ஒண்ணு சேர்ந்து வந்திருக்கீங்க? தேவாதி தேவர்கள்லாம் இதுவரைக்கும் கைலாசத்துல எது பேசணும்னாலும் நீங்களா பேசி முடிவு பண்ணுவீங்க. இன்னைக்கு என்ன கூப்பிடுறீங்க? என்ன காரணம்? அமரர்கள் ஒன்று சேர்ந்து ஏதாட்ட பேசி முடிவு பண்ணிட்டு தான் என்கிட்ட வருவீங்க. இன்னைக்கு என்ன வருஷம் பேசணும்னு சொல்றீங்களாப்பா? அப்படி நமக்குள்ள என்னப்பா இருக்கு ரகசியம்? சொல்லப்பா சாமி. நமக்குள்ள ரகசியங்கிறது எதுவும் இல்ல. அதனாலதான் இன்னைக்கு உங்ககிட்ட நேரடியா நாங்க பேசணும்னு நினைக்கிறோம். என்ன பேச போறீங்க? அப்படி என்னப்பா பேச போறீங்க? சொல்லப்பா. ஆண்டவனே பகவானே
இதனால் இதுவரைக்கும் உங்களுக்கு வருஷத்துல ஒரு நாள் கல்யாணம் வருது. ஆமா நடக்கு. கல்யாணம் வருது. அது எந்த மாசத்துல வருது? சித்திரை மாசத்துல நடத்துதீங்க. அப்படிதானே? இந்த சித்திரை கல்யாணத்தை நாங்க எல்லாரும் கண்குளிர பார்க்கணும். ஆமா, உங்க கல்யாணத்தை நாங்க கண்குளிர பார்க்க வேண்டும். ஆமா, 7 உலகத்துக்கும் தெரியப்படுத்தணும். பாத்தீங்களா? கைலாசத்துல கல்யாணம் நடந்தா கைலாசத்துல இருக்கிறவங்க மட்டும் தான் பார்க்க முடியும். பூலோகத்து மக்களுக்கு தெரியாது. அப்படிதான். அப்போ இன்றைக்கு நாங்க ஒரு முடிவு பண்ணி வந்தாச்சு. ஆதி சக்திட்ட நீங்க தான் பேசணும். ஏன்னா அம்மாட்ட நாங்க பேச முடியாது. அம்மாட்ட நாங்க பேசினா அம்மா கேட்கவும் மாட்டாங்க. அப்ப நீங்க தானே பேசணும். சரிப்பா, என்ன பேசணும், என்ன சொல்ல வரீங்க? சொல்லுங்க ஐயா. உங்களுக்கு 60ஆம் கல்யாணம் நடத்தணும். 60 கல்யாணம் நடக்கணுமா? 60ஆம் கல்யாணம் நடத்தணும். அதை நாங்க எங்க கண்ணால பார்க்கலாம். பார்க்க வேண்டும். 60ஆம் கல்யாணமா? ஆமா. ஏன் 60 வயசு ஆயிட்டா? ஆமா, வயசு 60 ஆயிட்டா. ஏன் பகவானை பார்க்க அப்படி தெரியலையே? பகவான் பார்க்கும்போது அப்படிதான் இருக்காரு. ஏன் பகவானை பார்க்கல வயசு 30 வயசுங்கிறது மாதிரி இருக்காரு. ஆமா, என்ன செய்ய முடியும்? பகவானுக்கு 60 வயசு ஆயிட்டா? 60 வயசு. ஏன் 60க்கு 60 கல்யாணத்தை முடிச்சு பார்க்கணும்? 30 வருஷம் ஆச்சா? யாருக்கு? நேத்தையோட. அப்ப ஒண்ணுமே கொடுக்கல. நாளைக்கு தான் கொடுக்கணுமா? நேத்து முடிஞ்சதுக்கு நாளைக்கு ஐயா கொடுப்பாங்க. இப்ப கொடுக்க முடியாது. அதனால நாளைக்கு போயிட்டு தான் வீட்டுல கொண்டு கொடுக்கணும். அப்ப நேத்து கொடுக்காம வந்தாச்சு. கொடுக்கல. ஐயோ, நான் தான் மறந்துட்டேனோ. அது சரிதானே? அப்ப நேத்து லீவ் போட்டுருக்கலாம்ல. நீ சொல்லல, நான் மறந்து போனேன். அன்னைக்கு சொன்ன எனக்கு இருக்கக்கூடிய சிந்தனைகள் அதெல்லாம் மறந்து போச்சு. என்ன செய்ய முடியும்? சாக்லேட் எல்லாம் கொடுக்கண்டாமா? 30 வருஷம் ஆச்சா? அப்படியா? நாள் ஓடிட்டேன். ஆமா, அப்ப 60ஆம் கல்யாணத்துக்கு நாள் கிட்ட வந்துச்சு. 60ஆம் கல்யாணம் நடத்த வேணுமையான இந்த கைலாசத்துக்குல யாரெல்லாம் வரணுங்கிறது உங்களுக்கு தெரியுமாப்பா? 60ஆம் கல்யாணம் நடத்தணும்னா நீனும் நான் நினைச்சா முடியாது. ஆதி பராசக்தி சம்மதம் சொல்லணும். பார்வதி சம்மதிச்சாதான் 60ஆம் கல்யாணம் நடத்த முடியும். முடியாது. பெண் சம்மதம் கொடுக்கணும்ல. அத்தானே ஆன்னுகிட்டு இருக்க விட என்னன்னு கேட்கணும். ஆண்டவன் பகவான் சக்திகிட்ட பெர்மிஷன் கேட்கணும்னா எப்படி போய் கேட்கலாம்? எப்படி கேட்கலாம்? பெண்ணா பிறந்த விட எப்படியா பேச முடியும்? கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கு. அடியா, ஆண்டவன் சிவபெருமாள் சரி என்று சம்மதித்து சக்தி இடத்திலே நான் பேசி சம்மதம் வாங்கி தருகிறேன் என்று எங்க பாராட்டு தெரியுமா? அதிவள்ளி கைலாசத்தில் ஆண்டவனு வருவாரா ஆதிசக்தி இடமாதில சிவனாரு வந்தல்லவோ வாடி வண்ணை பார்வதியே வார்த்தை அது சொல்ல கேளு ஈசன் வள்ளி கையில கடவுளான பகவானோ கண்ணி சக்தி பார்வதியா கல்யாணம் நடத்த வேணும். அமரர்களும் கேட்காரம்மா ஆதிசக்தி பார்வதியே பார்வதியே பதிலது சொல்ல வேணும். சொல்ல வேணும். ஆதிசக்தி பார்வதியே 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 சொல்ல வேண்டும். சொல்ல ஆண்டவனே பகவானே ஆதிசக்தி பார்வதியா சம்மதமும் சொல்வதற்கு எந்த நீடம் கேட்க வேணாம். ஆண்டவனே பகவானே ஆதி நல்ல கையில அமரர்கள் ஒன்று சேர்ந்து சபையதுவும் கூடி அல்ல
முடிவதோ எடுத்தல்லவோ உங்களிடம் சொல்லி எல்லோ ஆண்டவனும் தானே வந்து அதானே சக்தியிடம் கேட்பதென்ன ஆண்டவனே பகவானே ஐயா நீங்களா முடிவு பண்ணல நமக்கு கல்யாணம் முடிக்கணும் நீங்க முடிவு பண்ணல நாங்களே யாரு நான் எந்த முடிவும் எடுக்கலன்னு நீங்க முடிவு எடுக்கல தேவாதி தேவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க வந்து என்கிட்ட கேக்குறதுக்கு வந்திருக்கீங்க அப்படி இல்லம்மா பார்வதி சம்மதம் சொல்லுவா நம்ம போய் சொல்லிக்கலாம்னு நினைச்சிருக்கீங்க அதான் அவங்க சொல்ல கேட்டுதாம்மா உன்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கேன் அப்படியா அம்மா ஆண்டவன் சிவபெருமா நீர் எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டியாரா ஐயா ஏ கல்யாணம் முடிஞ்ச நம்ம 2 பேருக்கும் தானே எடுக்க முடியாதுன்னு இல்ல அப்ப உங்களுக்கு தெரியாதா நமக்கு வந்து படியளக்க வேண்டிய வேலை டெய்லி படியளக்க வேண்டிய வேலை இருக்குல்ல படைத்த உயிர் அத்தனைக்கும் பகவான் தானமா படியளந்து வாரு நம்ம தான் வருஷத்துல ஒரு கல்யாணத்தை முடிக்கிறோம் வருஷத்துல ஒரு கல்யாணம் முடிக்காம எத்தனை கல்யாணம் முடிக்கும் 1000 கணக்குல கல்யாணம் நடக்கும் 1000 கணக்குலையா ஏன் எதுக்கு அப்படி சொல்றீங்க 1000 கணக்குல கல்யாணம்னா எப்படியா சொல்றீங்க ஆமா அதுல 1008 கல்யாணம் நடக்குன்னு சொல்றீங்க சிவதலத்துல கல்யாணம் ஏகப்பட்டது நடக்கும் சிவாலயத்துல பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டு போய் கல்யாணம் நடத்துவாங்க ஏன்னா ஒவ்வொரு ஆலயத்திலயும் ஒவ்வொரு நாள் கல்யாணம் நடக்கும் அப்படிதானே அப்ப நமக்கு ஆண்டவன் பகவானுக்கும் பார்வதிக்கும் கைலாசத்துல திருமணம் முடிந்த நாளை சொல்லுங்க பாப்போம் யாவும் இல்லையா பகவான் கல்யாணம் முடிச்சாருன்னு நீ கல்யாணத்தை முடிச்ச கல்யாணம் முடிச்சதே எனக்கே யாவும் கிடையாது சித்திரை மாசம் அப்படியா கரெக்டா யாவும் இருக்கா சித்திரை விஷு அண்ணு 1ஆம் தேதி அண்ணு 1ஆம் தேதி அண்ணு கல்யாணத்தை முடிச்சு பொதிய மலையில காட்சி கொடுத்தாரு அதுதான் இன்னைக்கும் சித்திரை விஷயம் நம்ம பெருமையா சொல்றோம் அது பவனாசத்துல ஆனா மதுரையில இப்பதான் கல்யாணம் முடிஞ்சது கல்ல அழகருக்கு இல்ல வைகையில இறங்கி அச்சுதன் பெருமாள் தங்கையாக பெற்ற ஆதி சக்தியை ஆண்டவன் சிவனுக்கு தாரை பார்த்து கொடுத்தார் ஆமா வைகை ஆற்றுல தான் கல்ல அழகர் என்று அதுக்கு தான் பேரு பேர்பட்ட சிவனாருக்கு திரு கல்யாணம் நடத்தல்னா ஒவ்வொரு சிவாலயத்திலயும் ஒவ்வொரு நாளும் இருக்கும் ஆண்டவனே பகவானே இந்த தேவாதி தேவர்கள் எல்லாம் முடிவெடுத்த பின்னாலே என்கிட்ட வந்து கேக்குறீங்களே பகவானே அப்படி நான் சம்மதம் சொல்லணும்னா எனக்கு ஒரு பரிசு பொருள் கொடுக்கணும் அப்படி என்ன பரிசு வேண்டும் என்ன பரிசா ஏமா நான் கொடுக்கணுமா இல்ல தேவாதி தேவர்கள் எல்லாம் கொடுக்கணுமா தேவாதி தேவர்கள் எல்லாம் சொன்ன உடனே ஆண்டவன் என்ன சொல்றாரு தெரியுமா பார்வதி உனக்கு சம்மதம்னு சொன்னதே எனக்கு பெரிய பாடு பெண்ணா பிறந்தவளும் கல்யாணம் சந்தோஷம் இல்லாம இருக்குமா கண்டிப்பா சந்தோஷம் வரும்ல 60ஆம் கல்யாணம்னா யாரெல்லாம் வருவாங்கங்கிறது உனக்கு தெரியுமாப்பா சொந்த பந்தம் ஃபுல்லா வரணும் அத்தனை பேரும் வரணும்ல அத்தனை பேரும் வருவாங்க என்ற ஆண்டவன் சிவனிடத்திலே மகை சக்தி பார்வதியால் சொன்ன உடனே சிவனார் எங்க வரார் தெரியுமா தேவாதி தேவர்களே ஆண்டவனும் அழைப்பார் ஆண்டவனும் தான் அழைத்து அமரர்களே வாரும் ஐயா ஆதி நல்ல கையிலே ஆதி சக்தி பார்வதி சம்மதமோ சொல்லி அல்லோ சிவனாரோட இடமதிலே ஆண்டவனும் சொல்லும் போது அமரர்களும் கேட்பார்
யா ஆண்டவனே பகவானே யா பகவானே யா அமரர்களின் வார்த்தை கேளோ ஆண்டவரே பகவானே பகவானே யா பகவானே அமரனுடைய வார்த்தை கேளோ வார்த்தை கேள் ஆண்டவன் சிவபரமா தேவாதி தேவரிடத்துல சொல்றாரு ஏன் 60க்கு 60 கல்யாணத்துக்கு பார்வதி சம்மதம் சொல்லியாச்சு ஏன் நமக்கு ரெடியா நமக்கு ரெடி இல்ல உனக்கு ரெடின்னு சொல்லு உடுக்குறத சொல்றியா அவருக்கு நடத்திடுவோமா இன்னொன்னு பார்க்கணுமா நான் 60ஆம் கல்யாணத்தை தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஆட்சி இருக்கா ஆட்சிக்கு முடிக்கவா ஆட்சிக்கும் தாத்தாவுக்கும் தான் 60 வயசு ஆயிட்டா 75லன்னா அந்த கல்யாணம்லாம் முடிப்பாங்க பெரிய கல்யாணம் அதுக்கு நாள் இருக்கு அது 100 தாண்டணும் பொன் விழா கொண்டாடணும் தெரிஞ்சுக்கிட்ட 60ஆம் கல்யாணம் இப்போ குடத்துக்காரதுக்கு நடத்தலாம் 60ஆம் கல்யாணம் குடத்துக்காரதுக்கு நடத்தலாம் எப்போன்னு தான் இருக்காரா அடுத்த வருஷத்துல நடத்திடுவோம் அப்படி சம்மதம் சொன்ன நேரத்தில் தேவாதி தேவர்கள் எல்லாம் அந்த கைலங்கிரி பர்வதத்தை எப்படி அலங்காரம் செய்தாங்க தெரியுமா அடே தெய்வாதி தேவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள் அப்ப என்னப்பா செய்யணும் அலங்காரத்துக்கு முதல்ல என்ன வேணும் முதல்ல அலங்காரம் பண்ணல பந்தல் போட வேண்டும் முதல்ல பந்தலா போடுவாங்க பந்தல் இது கொடை விழா நடக்கு பந்தல் போடுறாங்க சரி முதல்ல அட்வான்ஸ் யாருக்கு கொடுக்கணும் என்ன செய்யணும் ஏ கல்யாண வீட்டுக்கு முத அட்வான்ஸ் யாருக்கு கொடுப்பீங்க பந்தலுக்கா கொடுப்பீங்க பூவுக்கு கொடுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டா அவர் கல்யாணம் முடிச்சா தானே தெரியும் நீர் கரெக்டாக கல்யாணம் முடிச்சிடல நீர் கரெக்டாக கல்யாணம் முடிச்சிடல பூவுக்கு தான் கொடுக்கணும் அதுக்கப்புறம்தான் வேற என்னத்துக்கு கொடுக்கணும் என்னத்துக்கு கொடுக்கணும் கல்யாணம் கரெக்டாக முடிச்சிடலாம் என்னது மைக் செட்டு அதுக்கப்புறம் பந்தலுக்கு ஒரு சாப்பாட்டுக்கெல்லாம் கொடுக்கண்டாமா ஒரே நாளையில் ரெடி பண்ணிடலாமா அந்த சாப்பாடை கேட்கல அட்வான்ஸ் முதல்ல கொடுக்கறது பூவுக்கு கொடுக்கணும் பூவுக்கு அப்புறமா முதல்ல மஞ்சள் வாங்கணும் மங்களகரமாக இருக்கணும் அப்போ மஞ்சள் வாங்கிட்டு வரணும்ல யார்கிட்ட போய் வாங்க போகிறீங்க கடையில் வாங்குறீங்களா இப்போ கடைக்கு போயிட்டு வரேன்னா நேரம் ஆகும் இப்போ அம்மாட்ட இருந்து தான் வாங்க முடியும் ஆதி கைலங்கிரி பர்வதத்தில் தேவாதி தேவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து பந்தல் அலங்காரம் செய்ய வேண்டும் என்று எப்படி பந்தல் எல்லாம் அலங்கரித்தார் தெரியுமா இச்சமரம் கொண்டு வந்து இருபுறமும் பந்தலிட்டா பாக்குமாரம் கொண்டு வந்து போதையெல்லாம் வந்தலிட்டா பூவாலே தோரணமா மாவில்லையால் தோரணமா மலமேடை அமைப்பார கமுகங்கோலை கொண்டு வந்து காதவழி நட்டு வர வாழமரம் கொண்டு வந்து வகையா நட்டு வர வந்தல்லது அலங்கரித்து பவளத்தாலே அலங்கரித்து கைலங்கேரி பர்வதத்தில் பந்தல்லது அமைத்திட்டாரே அமைத்து அப்படியே
பூவாலே தோரணம் ஆமா புஷ்பத்தாலே அலங்கரித்தார் ஆமா வாழை மாவிளையால் தோரணம் ஆமா மனம் மேடையை அமைத்தார் ஆமை அப்படி தேவாதி தேவர்கள் அமைத்த நேரத்தில் ஆமா ஆமா என்ன பந்தல் போட்டாச்சு சரி எல்லாம் ரெடி தான் யார் யாருக்கெல்லாம் பத்திரிக்கை வைக்கணும்னு ஆண்டவங்கிட்ட கேட்கலையே அதான் அவர் சொந்தம் நமக்கு தெரியுமா ஆஹா தெரியாது ஆஹா. அப்ப ஆண்டவன் சிவன்ட்ட இதை கேட்காம விட்டுட்டோம் கட்டாயம் கேட்கணும் கண்டிப்பா கேட்கணும்ல அம்மா ஆண்டவனே பகவானே என்ன ஐயா என்ன பத்திரிக்கை எல்லாம் அடிச்சு வந்தாச்சு ஆமா பத்திரிக்கை பந்தல்லாம் போட்டாச்சு ஆனால் என்ன? யாருக்கெல்லாம் பத்திரிக்கை வைக்கணும் சுவாமி என்று கேட்டார் எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வைக்கணும் எப்பா என்ன? ஆண்டவன் சிவனுக்கு சக்திக்கு 60ஆம் கல்யாணம் என்று சொன்னான் ஆனா, 7 உலகத்துக்கும் பத்திரிக்கை வைக்கணும் ஆமா ஏறு முதல்ல என் மாப்பிள மாயவன் என் பெருமாளுக்கு பத்திரிக்கை கொடுக்கணும் முதல்ல அவருக்கு தான் அழைப்பு கொடுக்கணும் ஏன்னா என் மாப்பிள இல்லாம கல்யாணம் நடக்காது ஆமா ஆதி பராசக்தி மணமேடைக்கு வரமாட்டா அந்த அம்மா தான் அதனால முதல்ல அவ அண்ணனுக்கு பத்திரிக்கை கொடுங்க ஆ, சுவாமி என்ன நாங்க கொண்டு கொடுக்கட்டுமா இல்ல நீங்க தான் கொண்டு கொடுக்கணுமா ஆகட்டும். எப்ப நீங்க கொண்டு கொடுத்தா போதும் என் மாப்பிள்ள தன்னால வந்துருவாரு அவரு உடனே இங்க வந்துருவாரு. உடனே வந்துருவாரு பிரம்மலோகத்தில் இருக்கிற பிரம்மா சரஸ்வதிக்கு அழைப்பு கொடுக்கணும் ஆ, வேண்டும் வேற யாருக்கு கொடுக்கணும் அங்க எல்லா தேவ தேவாதி தேவர்கள் மூவாதி மூவர்கள் 33 கோடி ரிஷிமார்கள் இங்க வரணும் ஆமா ஒருத்தர் கூட அவங்க இடத்துல இருக்க கூடாது யாராலும் கைலாசம் வரணும் பேருமே கைலாசத்துக்கு வர அதனால எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்துறப்பா பாகுபாடு இல்லாம அழைப்பு கொடுக்கணும் என்ற ஆ, ஆண்டவனே சரி என்று சம்மதித்து ஆமா தேவாதி தேவர்கள் எல்லாம் எல்லாம் அத்தனை பேருக்கும் அழைப்பு கொடுத்தாச்சு சரி அப்படி அழைப்பு கொடுக்கும் போது போது என் தாயாகப்பட்ட பார்வதியா பார்வதி ஆண்டவன் சிவனாரிடத்துல என்ன கேட்கிறாங்க தெரியுமா எனக்கு என்னம்மா சுவாமி என்ன கல்யாணம்னு சொல்லியாச்சு ஆமா முகூர்த்தப்பட்டு எடுத்தாச்சா ஆமா எடுத்தாச்சு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் எல்லாம் முகூர்த்தப்பட்டு எடுத்தீங்களே யார கூட்டு போய் எடுத்தீங்க எல்லாம் நீங்களே போய் எடுத்தீங்களா நீங்க எடுத்த நான் கட்ட முடியுமா ஐயா எனக்கு பிடிச்சா தானே அந்த பட்டை நான் கட்ட முடியும் ஆமா எனக்கு பிடிச்சாதான் நான் கட்ட முடியும் எதிர்பாராம எடுத்தீங்களா எதிர்பாராம எடுத்தா அதை நான் கட்ட முடியாது ஏன்னா அந்த காலத்துல இப்படி பட்டுச்சேரிலாம் கிடையாது எப்போ இப்போ உள்ள காலத்துல தான் விதவிதமா பட்டு இருக்கு ஆனா ஆண்டவன் சிவனுக்கு சக்திக்கு அங்க கல்யாணம் நடக்கும் போது ஆமா அந்த காலத்து சேலை என்ன சேலை மாந்தளரு மாந்தளரு ஆமா கூறப்பட்டு சேலையானது யாரு எடுக்கிறா யாரு? என் தாயாகப்பட்ட மகாலட்சுமி எடுக்கிறா ஆமா என் தாய் மகாலட்சுமியாகப்பட்டவள் ஆனவள் ஆதி பராசக்தி அம்பிகைக்கு ஆமா மாந்தளர வட்டு சேலை எடுத்து கொண்டு வருகின்றார் ஆமா மாயவன் என் பெருமாளாகப்பட்டவர் சரி லட்சுமி அழைத்து கைலாசம் வராரு ஆயம் வருகின்றார் பிரம்மலோகத்தில் இருந்த பிரம்மாவும் சரஸ்வதியும் வராங்க ஆயம் வருகின்றார்கள் கைலங்கரி பருவத்தை பார்த்தாங்க ஏ அலங்காரம் சூப்பரா இருக்கு இது தேவாதி தேவர்களுடைய வேலை தானே என்ன பரவாயில்ல நல்ல அலங்காரம் சூப்பரா பண்ணிருக்காங்கப்பா ஆமா அழகா இருக்கு மணமேடை ஜம்முன்னு அமைச்சிருக்காங்க வச்சிருக்காங்க ஆமா அந்த காலத்து மணமேடை அந்த காலத்து மணமேடை என்னது என்னது ஓலப்பாய விரிக்கணும் ஓலப்பாயே வச்சிருப்பாங்க ஓலப்பாய விரிக்கணும் அதுக்கு மேல என்னது விரிப்பாங்க போர்வை வச்சிருவாங்க போர்வை போர்வை விரிப்பாங்க அதுதான் மணமேடை இப்போ ஒரு இப்ப எப்படிலாம மேடை இருக்கு அதை போல ஆனா ஆண்டவன் சிவனுக்கு மணமேடை அமைத்து இருக்கு இடத்துல என் தாய் ஆதி பராசக்தி ஆமா ஆண்டவன் சிவன் இடத்துல என்ன கேட்கிறா தெரியுமா என்ன கேட்டா அங்க ஆண்டவனே பகவானே அம்மையோட வார்த்தைகளோ யா கைலங்கேரி பர்வதத்தே கண்ணந்தங்கை பார்வதியா மணமேடை தன்னதே ஆண்டவனின் பக்கத்திலே அம்மையவள் அமர வேணு எனக்கு தொழியது வேணும் ஐயா யா தொழியது தந்தேரானோ யா தொழியது தந்தேரானோ மணமேடையில் வந்திருப்பேன் தோழியது தந்தே
பகவானே மனமேடையில உங்க பக்கத்துல வந்து ஆதி சக்தி வந்து உட்காரன்னா எனக்கு ஒரு பொருள் வேணும். என்ன வேணும்? என்ன வேணும்? எனக்கு ஒரு பொருள் வேணும். வேணுமா? ஆமா, பொருள் தந்தா நான் வந்து உட்காருது. இப்ப இருக்கவங்க எல்லாம் ஆகாத, இங்க இருக்கவங்க எல்லாம் ஒரு பொருள் தானே கேட்டேன். அப்படியா? ஆமா, அந்த பொருள் தான் நான் சொல்லாம சொல்லிட்டேனே. அப்படியா? அந்த பொருள் என்னம்மா சொல்லு என்ற என்னன்னு கேக்குறீங்களா? என் பக்கத்துல இருக்கிறதுக்கு தோழி பெண் வேண்டும். அப்பா, இங்க கைலாசத்துல ஏகப்பட்ட கோழி இருக்காங்களே. கைலாசத்துல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க? ரம்பை இருக்கிறா, ஊர்வசி, மேனகை, துலோத்தமை, இப்படி நடனம் ஆடக்கூடிய தெய்வ பெண்கள்லாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் பழைய முகம். அதோட மட்டும் இல்ல, உங்க அண்ணி இருக்காங்க. எங்க அண்ணி என் பக்கத்துல தானே எப்பவுமே இருக்கிறாங்க. மகாலட்சுமி என்னைக்கு வேண்டான்னு சொல்ல மாட்டோம். எங்க அண்ணி இருக்கட்டும். எங்க அண்ணிக்கு துணைக்கு நான் இருப்பேன், எனக்கு துணைக்கு எங்க அண்ணி இருப்பாங்க. அது அதை தவிர புதுமையாக எனக்கு தோழி எப்படி வேணும் தெரியுமா? ஈக்கு போல் நிலவடிக்க இந்த ஈஸ்வரியால் வந்தடிக்க, ஈஸ்வரியால் அடிக்கும் வந்த எதிர்த்தடிக்க தோழி வேணும். பால் போல் நிலவடிக்க இந்த பார்வதியால் வந்தடிக்க, பார்வதியால் அடிக்கும் வந்தை பகர்ந்தடிக்க தோழி வேண்டும். என்னடி கேட்டுக்கிட்டு இருக்க? இப்ப போய் தோழி பெண்ணு வேணுங்கிற? அப்பதான் கழுத்தை நீட்ட முடியும். கழுத்தை நீட்ட முடியுமா? என்ன தோழி பெண் வேணுமா? எடையே அன்னைக்கே சொல்லிருக்கலாமே. இப்ப நீ தோழி பெண் கேக்குறீ, எங்கடி தோழி பெண்ணை போய் கூட்டு வர முடியும்? நீங்க நினைச்சா முடியும். உடனே தோழி பெண் வந்தால் உடனே உங்களுக்கு கழுத்தை நீட்டுவேன். சரி, இல்லனா தோழி பெண் இல்லனா கழுத்தை நீட்ட மாட்டேன். ஏமா, நீ இப்ப சம்மதம் சொன்ன. சரி, நீ மனமேடைக்கு வா, உனக்கு தோழி பெண்ணை கொடுக்கிறேன் என்ற. அப்ப அந்த ஆதி கைலாசத்துக்கு ஆண்டவன் சிவனுடைய திருக்கல்யாணத்தை பார்க்க யார் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க தெரியுமா? தேவாதி தேவர்களோ, மூவாதி மூவர்களோ, 33 கோடி ரிஷிமார்களோ, கம்போரடர் கணநாதர் கிண்ணறிநாதனோடே ஈசன் வள்ளி கைலையில அகஸ்தியர் ராம்புலஸ்தியர் அழகு கொம்பா மாமோனியா மாமோனியா ஆதி கைலாசத்துக்கு தேவாதி தேவர்கள், அமரர்கள், ஆசிரியர்கள், கம்பருடர், கணநாதர், கெண்ணரி நாதனோடு ஈசனவள்ளி கையிலே எல்லோரும் வந்திருக்கிறார். மாமுனிவர்கள் அத்தனை பேரும் வந்திருக்கிறாங்க. அகஸ்தியர், புலஸ்தியர், அழகு கும்பம் மாமுனிகள் அத்தனை பேரும் வந்து அமர்ந்தால் மட்டும் போதும் ஐயா. கைலங்கிரி பர்வதமானது எல்லோரும் வந்து அமர்ந்திருக்கிறாங்க. இங்க என் தாயாகப்பட்ட ஆதிபராசக்தி அம்பிகையே மணப்பெண்ணாய் அலங்காரம் செய்ய வேண்டும் என்று யார் அலங்காரம் செய்தாங்க தெரியுமா? மகாலட்சுமி அலங்காரம் செய்யறாங்க. எப்படி மணப்பெண்ணாக அலங்கரித்தாங்க தெரியுமா? அந்த மாந்தளர் வட்டு சேலை கட்டி என் தாயாகப்பட்ட ஆதிபராசக்திக்கு நகைகளை எல்லாம் அணிகின்றார். பழங்காலத்து நகைகளை எல்லாம் எப்படி அணிந்தாங்க தெரியுமா? படகம் தண்ட கொலுசு ஏட கொண்டமா பொதசு ஏட கொண்டமா பொதசு பத்திரம் பார்த்த தங்க ஒட்டி யானமா யானமா பார்க்க 10,000 கண்ணு பார்க்க 10,000 கண்ணு வேணுமா வேணுமா யானமா யானமா
பொன்பரமா மூக்குத்தி அம்பகளக்கெல்லாம் மூவாயிரம் பொன்பொருளாம் மூக்குத்தி அம்பகளக்கெல்லாம் முக்கதில முக்கோட்டு மேசரே மேசரே அலக்கே பேலக்கு ஒரு விசரி அலக்கே பேலக்கு ஒரு விசரி விசரி மேசரே மேசரே அப்படியே என் தாயாகப்பட்ட ஆதிபராசக்தியை அலங்காரம் செய்யறாங்க. ஆமா பழங்காலத்து நகைகள் என்ன நகைகள்? பாடகம், தண்டை, கொலுசு, முந்தாங்கி, பின்தாங்கி, செவிட்டு தட்டு, குருட்டு தட்டு, தாலி தவிர எல்லாம். அப்படியா? தாலிய தவிர மத்த எல்லாம் கொண்டையில மாட்டுதான் கொண்டப்பூ அந்த காலத்துல இருந்திருக்கு. அதெல்லாம் தங்கத்துல இருந்திருக்கு. இப்ப கொண்ட பூன்னா என்னங்கிறது தெரியாது. ஒரே பூ தங்க ரேட்டு கம்மியா இருக்கும் போது எல்லாத்திலயும் வாங்க முடிஞ்சது. அன்னைக்கு தங்க ரேட்டு கம்மியா இருந்தாலும் எல்லாராலையும் வாங்க முடியல. அதே மாதிரி இன்னைக்கு ரேட்டு கூடினாலும் எல்லாராலும் வாங்க முடியல. 7000 ரூபாயில இருக்கு. கம்மி தானே? அதான் கம்மி தானப்பா. வீட்டுக்கு வீடு தங்கண்ட 4 பேருக்கு பேரை வச்சிட வேண்டியதானே. தங்கம் தங்கன்னா தங்கம் தங்கிட்டு கூப்பிட்டு போயிடலாமே. நாங்களாம் எங்கள் வீட்டில் அப்படிதான் கூப்பிடுறோம். ஆமாம், எங்கள் பிள்ளைங்கள என் தங்கம் அப்படின்ட்டா முடிஞ்சு போச்சு. ஏன்னா தங்கம் இப்போ வாங்க முடியலை. அப்போ பிள்ளைங்களை தங்கன்னு சொன்னால் வாயார சொல்லிட்டு போயிடலாம், வாய் நிறைஞ்சிரும். ஏன் தங்கங்களா, வாங்க தங்கங்களா, முன்னாடி வந்து உட்காருங்க. தங்கமுல்லாம் வந்தாச்சுல, அதை தான் சொல்லுது. அவ்வளோ போதுமே. தங்கங்கள்ல எப்படி சிரிச்ச முகத்தோட இருக்காங்க. எல்லாரும் எப்படி இருக்க முடியுமா ஐயா? முடியாது. என் தாயாகப்பட்ட பார்வதிக்கு என்னை எப்படியெல்லாம் அலங்கரித்தாங்க தெரியுமா? சடை கொச்சே, சடை பிள்ளை, ராக்கோடியா, தாளம் பூவா, நத்திக்கு நல்ல சுட்டிகளா, முந்தாங்கி பின்தாங்கி, தாலி தவற பேலே யா பேலே அங்க தங்க தாலை அலங்கரித்தார் தங்க தாலை அலங்கரித்தார் யா பேலே மோத சடையாரம், சடையாரம் அதெல்லாம் தங்கத்தில் அந்த காலத்தில் வச்சிருக்காங்க. நெத்தி சுட்டி பொட்டு வச்சிருக்காங்க. அதுக்காண்டி என்ன செய்ய முடியும்? இப்போ இருக்கா? இப்போ கிடைக்கலையே. அந்த ஒரு பொட்டு அன்னைக்கு வச்சிருப்பாவல்ல, இன்னைக்கு எப்படியோ பார்க்கலாமா, கொடுத்துட்டாவல்ல. அப்புறம் இப்போ அதை சொல்லி என்ன செய்ய? வச்சிருக்காங்க ஐயா, அது சொல்லிக்கல. அன்னைக்கு கொடுத்த அந்த தங்க போட்டு இன்னைக்கு இருக்கோம்னா இன்னைக்கு எப்படி இருக்கலாம்? இப்படி இருக்காண்டாம்ல, இன்னைக்கு இப்படி இருக்காண்டாம்ல, எப்படியே இருந்திருக்கலாம். என்ன செய்ய? அடே ஆண்டவன் சிவபெருமான், எடே பார்வதி, அலங்காரம் எல்லாம் முடிஞ்சிட்டா? அலங்காரம் எல்லாம் பெண்ணுக்கான அலங்காரம் முடிச்சாச்சு. ஆண்டவன் சிவனாரை எப்படி மாப்பிள்ளையாக அலங்கரித்தாங்க தெரியுமா? அச்சுதன் கோபால கண்ணனாகப்பட்டவன் ஆண்டவன் சிவனுக்கு பட்டு வேஷ்டி கட்டி, தலப்பாகை அணிந்து, நேரியல் அணிந்து, பூச்சண்டை கையில் கொடுத்து, பாக்கு வெட்டி கை விடைத்து மாப்பிள்ளையாக அலங்கரித்தாச்சு. ஆண்டவன் எப்படி இருக்காரு? ஆண்டவன் சிவனுக்கு அலங்காரம் அதுதான்.
ஆமா ஆ? அன்னைக்காட்ட அவர் அந்த கோலத்துல இருக்காருன்ட்டு சந்தோஷப்படணும். ஆமா அன்னைக்கு ஒரு நாள் தான் அவருக்கு அந்த சந்தோஷங்கிறது. ஆமா மத்த நாளைக்கு அவர் அந்த கோலத்துல பார்க்க முடியாது. அது முடியாது மத்த அவர் என்னைக்காட்டும் அவர் இடுப்புல வேஷ்டி கட்டி நம்ம பார்த்திருக்கோமா? ஆஹா ஒரு நாளாவது மாட்டி கேட்டது அவர் வேஷ்டிங்கிறது இடுப்புல இருக்காது. ஆஹா எதுக்கு? அவர் இடுப்புல என்னது இருக்கும்? புலி 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 தோல் தான் இருக்கும். ஆமா ஆ? ஆனதால் போர்வை ஆ. அதை தவிர அவருக்கு மத்த எதுவுமே கிடையாது. கிடையாது கிடையாது அப்படி ஆண்டவன் சிவபெருமான் அப்படி மாப்பிள்ளையாய் அலங்கரித்து மனமேடைக்கு என் பெருமாள் எப்படி அழைத்து வருகிறார் தெரியுமா? எப்படி எப்படி அந்த கடவுளான பகவானே அச்சோதந்தா பெருமாளும் மாப்பிள்ளையாய் அலங்கரித்து மனமேடைக்கு அழைத்துவா மனமேட தன்னதேலே ஆண்டவனே அமரச் செய்த நேரத்தில் கடவுளான பகவான் தோழிகளை தானழைத்து மங்கை சக்தி பார்வதியா பார்வதியை அழைக்க வேணும் அழைக்க பரமசிவ சொல்லுவார அழைக்க வேணும் மங்கை சக்தி பார்வதியா அம்பிகையா லட்சுமியா சக்தியரை அழைத்தல்லவோ கைலங்கேறி பர்வதத்தில் மனமேட தன்னதில ஆண்டவனின் பக்கத்தில ஆதிசக்தி அமர்ந்தாளே ஆண்டவன் பக்கத்திலே என் நாயாக விட்ட ஆதிபராசக்தியை அமரச் செய்த சரி மணப்பெண்ணாக அமர்ந்திருக்கும் போது ஆண்டவன் சிவன் கையிலே திருமாங்கலியத்தை கொடுத்து சக்தி கழுத்திலே கட்டச் சொல்றாங்க. சரி ஏன்னா ஆண்டவனுக்கு சக்திக்கும் 60ஆம் கல்யாணம் பார்த்தீங்களா? அப்படியே திருமாங்கலியம் அணிய வேண்டும் என்று சொல்லும் போது என் தாயாகப்பட்ட பார்வதி பார்த்த அதான் கொஞ்சம் நிறுத்தம். என்ன பார்வதி எதுக்கு அவசரம் உங்களுக்கு? பார்வதி என்ன காரணம் என்ன காரணமா? நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? புதுசா தோழி கேட்டேன். நான் என்ன கேட்டேன் உங்ககிட்ட? எனக்கு புதுமையா ஒரு தோழி பெண் வேணும்னு கேட்டோம்ல. ஆமா வந்துட்டு இருக்காங்க. எதனால் எது வரைக்கும் நான் அந்த பெண்களை பார்த்திருக்க கூடாது. புதுமையா இருக்கணும், எனக்கு அப்பேற்பட்ட பெண் வேணும். ஏழு உலகத்துல இல்லாத அளவுக்கு எனக்கு பெண் வேணும். ஆமா எங்க பார்த்தாலும் அந்த மாதிரி பெண் இருக்க கூடாது. இருக்க கூடாது. அப்பேற்பட்ட அளவோட எனக்கு புதுமையா இருக்கணும்னு கேட்டேன். எடி புதுமையா வேணுங்கிற அது எப்படி உடனே கொண்டு வர முடியும்? அப்படி இல்ல எப்படினாலும் நீங்க நினைச்சா முடியும். உடனே வேணும். உடனே வேணுமா? சரி உனக்கு உடனே தோழி பண்ணி வேணும்னு கேக்குற. வந்தான் கழுத்துல தாலி நீங்க ஏத்த முடியும் அங்கலத்துல. அப்படி இல்லைன்னா கட்ட முடியாதா? கட்ட முடியாது. ஏமா இவ்வளவு கூட்டம் வந்திருக்காங்க, நீ இந்த நேரத்துல முடியாதுன்னு சொல்றீங்க. சொன்னீங்கம்மா தோழி இத்தனை பேர் இருக்கும் போது வேணுமோன்னு நினைச்சேன். எனக்கு கண்டிப்பா தோழி பெண் வேணும் என்றார். உடனே வேண்டுமா? அப்படி தோழி பெண் வேணுமேயானா ஆண்டவன் பார்த்தாரு. புதுமையா வேணுங்கிற இதுவரைக்கும் பார்த்திருக்க கூடாதுங்க, 7 உலகத்திலே இருக்க கூடாதுன்னு சொல்ற.
சொல்றா. நம்ம எப்படி அப்ப எப்படியா பிரை பண்ண முடியும்? உடனே எப்படியா அழைச்சிட்டு வர முடியும் தோழி பெண்ணு? எடி கண்டிப்பா வேணுமா? கல்யாணத்தை முடிப்போம், அதுக்கப்புறம் தோழி பெண்ணு கூட்டு வருவோமே. இல்ல இல்ல இல்ல, முதல்ல எனக்கு தோழி பெண்ணு வர, தோழி பெண்ணு இருந்தாதான் நான் கழுத்தை நீட்டுவேன் என்றார். ஆமா. ஐயோ பிடிவாத காரியாச்சே. என் தங்கங்களா என்ன தங்கம் வச்சிருக்கீங்க? அப்படியே தோழி பெண் தந்தாதான் கல்யாணம்னு சொன்னா பாத்தீங்களா? ஆண்டவன் பார்த்தார், நீ அகத்தோடைய பேசுற, இரு உனக்கு நல்ல தோழியை கொடுத்தமே, ஆனால் நீ ஆண்டவன் சிவனே மதிக்க மாட்ட பார்வதி. நீ அகத்தோட கேட்டுக்கிட்டு இருக்க, நான் சொல்றதை கேட்காம. ஆமா, புதுசா உனக்கு தோழி பெண்ண கொடுத்துட்டா போச்சு என்ற ஆண்டவன் யாரையும் அழைத்தாரையான கடவுளான பகவான் யாரை அங்கே அழைப்பாரா? பிரம்மனையும் தான் அழைத்து வரும் ஐயா பிரம்ம தேவா. வார்த்தை அது சொல்ல கேளோ, கைலங்கேறி பர்வதத்தில் கண்ணி சக்தி பார்வதியா. தோழி பெண்ணை கேட்காளப்பா, அந்த நல்ல பெண்ணதுவோ பெண்ண புதுமையாக இருக்க வேணும். சுவாமி புதுமையா வேணுமா? எப்படியா உடனே கொண்டு வர முடியும்? அந்த அம்மா தான் கேக்குறாங்கன்னா நீங்களே ஏங்க அப்படி சொல்றீங்க? அப்ப என் தாய் பார்வை சொல்ற, ஏ பிரம்மதேவரே, எனக்கு உடனடியாக உடனே எனக்கு தோழி பெண் வேணும். தோழி பெண் உடனே வேணுமா? ஏமா உருவடைக்கனாலே 10 மாசம் வேணுமா? நீங்க உடனே தோழி பெண் வேணுங்க இருங்க. எப்படி கொண்டு வர? எனக்கு தோழி பெண் தந்தால்தான் மனமேடையில் நான் உட்கார முடியும், இல்லைன்னா என்னால உட்கார முடியாது என்றார். அப்ப ஆண்டவன் சொல்றாரு, எப்பா பிரம்மதேவா, இது நாள் இதுவரைக்கும் பார்வதி அப்பேற்பட்ட பெண்களை பார்த்திருக்க கூடாது. இதுவரைக்கும் பார்த்த பெண்ணாக இருக்கக்கூடாது, முகம் புதுமையா இருக்கணும், இருக்கக்கூடாது. ஏன்னா கைலாசத்துல ஏகப்பட்ட தெய்வ பெண்கள் இருக்கிறாங்க. இந்த பெண்களையும் தாண்டி அழகுல சிறந்தவளா இருக்கணும். எப்படி அழகுல சிறந்த பெண்ணா இருக்கணும் என்றார். பார்த்தார் பிரம்மதேவ, உடனேவா உங்களுக்கு வேணும் தோழி பெண்ணு? 2 பேரும் என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க? உடனே படைக்க முடியுமாப்பா? ஒரு குழந்தை படைக்கனாலே 10 மாசம் ஆகும்னு சொல்றேன். ஆண்டவனும் கேட்க மாட்டேக்காரு. பெண்ணா பிறந்தவ கேட்கலனாலும் சரிங்களா, ஆணா பிறந்த ஆம்பளைக்கு தெரியாதா? அதுவும் படைக்கப்பட்ட பகவான் அல்லவா? இவர் இப்படி சொல்றாரே ஐயா, அதனால எனக்கு தோழி வேணும்னா பாத்தீங்களா, பிரம்மானி எங்க வர தெரியுமா? அந்த நான் மகன் தான் பிரம்ம தேவ ஓடி வர பிரம்ம அங்க நான் மோகனும் வாரே, நான் மோகனும் வந்தல்லவோ கைலங்கரே வருவதே கீழகோட்ட வாசலிலே கீழகோட்ட வாசலிலே பிரம்மதேவர் வருவார். கீழகோட்ட வாசலிலே கீழகோட்ட வாசலிலே அங்கே பிரம்மதேவர் வருவாரோ. பிரம்மதேவர் வந்தல்லவோ கிழக்கொட்ட தன்னாதே அவர் பூமியை தான் பார்ப்பார், பூமிய
இருப்பதை பார்க்கும் போது அந்த பூமாதேவியை வணங்கி மன்னது திரட்டுவார் அது உருளையாக திரட்டி அல்லது தரையதில போடுறாரே தரையதில போடுவானே விடமாக வளருதையா விடமாக வளரும் போது விடமாக வளரும் போது நான் முகந்த பிரமதேவ வார்த்தை காதில கேட்டு கீழக்கோட்டை வாசலுக்கு வராரு அந்த நான்முக பிரமனாகப்பட்டவன் கீழக்கோட்டை வாசல்ல வந்து பூமாதேவியை வணங்குகின்றார். எம்மா பூமாதேவி உன்னதாமா ஒரு படைக்க போறேன், அதனால் எனக்கு மன இறங்கி இந்த பூமியில ஒரு பெண்மகளை நான் பிறவி செய்ய வேண்டும், ஒரு படைக்க வேணுமே, ஆனால் எனக்கு நீ உத்தரவு கொடுக்கணுமா என்று வணங்கியவுடனே என் தாயாகப்பட்ட பூமா தேவியை வணங்கி அந்த பூமியிலே ஒரு கை நிறைய மண்ணை உருட்டி எடுத்தார். அது ஒரு உருளையாக எடுத்தார். அப்படியே உருளையாக எடுத்து அந்த மண்ணை எடுத்து திரும்பவும் பூமியில போடுறாரு. எப்படி ஒரு உருளையை எடுத்து திரும்பவும் பூமியில போடுறாரு. சரி, அப்படி பூமியில போடும்போது அந்த மண்ணு போடுறாரு பாத்தீங்களா, மண் அப்படி ஜம்மு நிக்கு வளருது. திரும்பவும் ஒரு உருளை மண்ணை எடுத்தார், திரும்பவும் அந்த மண்ணு மேல போடுறாரு. அப்படி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படி வளரக்கூடிய நேரத்தில் பரவாயில்லை, பிரம்மனுக்கு ஒரு மதிப்பு இருக்குமே, ஆனால் இந்த இடம் தான் என்று அந்த வளரக்கூடிய பீடத்தை பார்த்தார். இந்த பீடத்தை பெண்ணாக நம்ம படைக்க வேண்டும். தோழி பண்ணி கேட்டாங்கல்ல, அம்மா பார்வதிக்கு ஏற்ற தோழி இதுலதான் ஒரு படைக்க வேண்டும் என்று தன் கையில் இருக்கக்கூடிய பிரம்பை எடுத்தார். அந்த நான்முக கடவுளாகப்பட்டவர் அந்த பீடத்துல ஓங்கி பிரம்ப கொண்டு தட்டுறார். எப்படி பிரம்மன் போட்ட வீடத்துல பிரம்பை கொண்டு தட்டக்கூடிய நேரத்தில் அந்த வீடத்துல யார் விறந்து வருகிறாள் தெரியுமா? பிரம்மன் போட்ட வீடத்தில வீரப்பல்லோ ஒரு சடையோ விரித்தாடும் தலைமுடியோ கொர்றவல்லோ ஒரு சடையோ கோழி முட்டை கண்ணழகு மிரக்காளே ஏ வெச்சியம்மா விரக்காளே ஏ வெச்சியம்மா விரக்கும் போது முள நீண்ட பல்லழக ஏ கோழி முட்டை கண்ணழகு ஏ சின்னஞ்சிற குழந்தையாக பிரம்மதேவன் படைத்தாரு. ஏ பிரம்மதேவர் படைத்தல்லவோ ஆண்டவனே முன்னாலே அழைக்க வேணும் என்று சொல்லி பிரம்மனுமே வராரு. அப்படி ஆண்டவன் முன்னாலே இந்த பெண்ணை அழைச்சிட்டு போகணும். ஆகா, படைத்த பிரம்மனுக்கே பயமா இருக்கு. ஏன்னா ஒரு படைத்தவர் உடனே படைச்சாச்சு. உறவு படைத்தவரு எதை எங்கெங்க எப்படி வைக்கணுங்கிறத படைச்சாரு. அந்த பெண்ணை அழகா படைச்சிருக்கலாம. எப்படி ஒரு அழகான பெண்ணை எப்படி படைக்கணுமோ அப்படி படைச்சிருந்தா நல்லா இருக்கும். என் தாய்க்கு பல்லு கோர பல்லு, முளை நீண்ட பல்லு, பல்லு மட்டும் 2 சைடும் வாயை விட்டு வெளியே வந்து நிற்கு. கண்ணு எப்படி இருக்கு, கோழி முட்டை மாதிரி 2 கண்ணு அப்படியே உருளுது.
அப்படியே உருளுது கண்ணு. அம்மா திரட்டி முளைக்கிறா. அப்படி என் தாயாகப்பட்ட பேச்சி அம்மனை அழைத்து பிரம்மதேவர் வராரு. பிரம்மனுக்கு முன்னால பேச்சம்மா கூட்டு வராரு. அப்படி வரக்கூடிய நேரத்துல என் ஆண்டவனே பகவானே ஐயா தோழி பணி கேட்டியல்ல, இதோ தோழி பணி இருக்கு. புதுமையா கேட்டீங்க, கொண்டு வந்தாச்சு. போதும் போதும், இது போதும் பார்வதிக்கு. ஆமா, பார்வதிக்கு ஏற்ற தோழி பெண்ணு பாத்தீங்களா? எடே பார்வதி, தோழி பெண்ணு கேட்டீங்கல்ல, இதே தோழி பெண்ணு இருக்கு. சரிம்மா, கல்யாணத்தை முடிப்போம்மா. உன் பக்கத்துல உட்கார சொல்லு. ஆமா, நம்ம கல்யாணத்தை முடிப்போம். என்ன என்னது கல்யாணமா? நமக்கு கல்யாணமா? நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? தோழி பெண் வேணும்னு, புதுமையா வேணும்னு கேட்டேன். இது புதுமையா இருக்கா ஐயா? ஏன் இது தோழி பெண் மாதிரி இருக்கா? தோழி பெண்ணு புதுமையா வேணும், உலகத்துல யாரும் இதே மாதிரி இருக்க கூடாதுன்னு கேட்டேன். சரி, அதே மாதிரிதான் இருக்கு. ஏ பிரம்மன் உடனே படைச்சு கூட்டு வந்திருக்காரு. அப்படி இப்படிதான் இருக்கத்தான் செய்யும், இருக்கதான் செய்யும். அதெல்லாம் குறை சொல்லக்கூடாது. தோழி பெண் கேட்டு தோழி கொண்டு வந்தாச்சு. உட்காரு, கல்யாணத்தை முடிப்பேன் என்றா. சாமி, உங்களுக்கே கொஞ்சம் மட்டும் நியாயமா இருக்கா? இந்த பெண்ணை என் பக்கத்துல உட்கார வச்சோம்னா என்ன பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த பார்வதிக்கு பைத்தியம் முடிச்சிருக்கா, இந்த பார்வதிக்கு பைத்தியம் முடிச்சிருக்கா. என்ன காரணம்? என்ன காரணமா? இந்த கைலாசத்துல ஏகப்பட்ட தோழி இருக்கிறாங்களே, அந்த பெண்கள் பக்கத்துல இருந்தா எப்படி இருக்கும்? இந்த பெண்ணு பக்கத்துல இருந்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. பகவானே, எந்த தோழி எனக்கு வேண்டாம். அது வேண்டாம்னு சொல்ல முடியாது. ஆமா, நல்ல குழந்தை பாத்துக்கோ. வேண்டாம் சொல்ல முடியாது. இந்த தோழி எனக்கு வேண்டாம் என்ற. அது என்னவா? எனக்கு இந்த பெண்ணு வேண்டாம். இதுதான் இந்த தோழி பெண்ணு தான். இல்ல இல்ல, எனக்கு வேண்டாம். இந்த பெண்ணை எங்க பிறவி செய்தீங்களோ அங்க பூலோகத்துக்கு அனுப்புங்க என்றார். எடி பார்வதி, நீயும் ஒரு பெண்ணு, அதுவும் ஒரு பெண்ணு. பெண்ணா பிறந்தவள் பிறவி பெண்ணு கூட்டு வந்தாச்சு. நீ பாட்டு பூலோகம் போக சொல்ற, எப்படி போக முடியும்? எப்படி அனுப்ப முடியும்? அவங்களுக்கு பேரு கொடுக்கணும் இல்ல? சுவாமி பேரு கொடுங்க. ஏன்னா இந்த சக்தியோட அம்சத்துல அவளுக்கு ஒரு பேரை கொடுங்க என்றார். அப்ப ஆண்டவன் சிவனார் எப்படி பேர் கொடுத்தார் தெரியுமா? பிரம்மன் போட்ட வேடத்திலே பெண்ணகளும் பிறந்ததாலே பேச்சு பிரம்ம ராட்சுதையா பேரு வச்ச பேச்சியம்மா. பேச்சியம்மா என்று சொல்லி கட்ட வேச்சி நெட்ட வேச்சி காட்டுவான வேச்சி என்று பேரதுவம் கொடுப்பார். பெயர் கொடுக்கும் வேளையே, பெயர் கொடுக்கும் வேளையில் பேச்சியம்மாக காளே. அம்பிகையா பேச்சியம்மா ஆண்டவனே பகவான் கைலங்கேறி வருவதத்தில் கடவுளான பகவான் பெண்ணகளை பிறவி செய்து பூலோகம் அனுப்பலாம். ஆண்டவனே பகவான் பெண்ணென்று தெரிந்தல்ல, பெண்ணென்று தெரிந்தல்ல, எந்த நீடம் சொல்லலாமோ? ஆண்டவனே பகவானே, பெண்ணு தெரியும். ஒரு பெண்ணை பிறவி பண்ண சொன்னது நீங்க. படைக்கப்பட்ட பகவானே இப்ப அந்த வார்த்தையை சொல்லலாமா? படைக்கப்பட்ட பகவான் நேரே இந்த வார்த்தை சொன்னா உலகம் தாக்கு பிடிக்குமா ஐயா?
முடியாது முடியாது. அதனால் எனக்கு பெயர் கொடுங்கள் என்றார். என் தாய் வேட்சியமாக எப்படி பெயர் கொடுத்தார் தெரியுமா? ஏமா, பிரம்மன் மொட்டை பீடத்திலே நீ வெண்மகள் வந்த பிறந்த காரணத்தினால் உனக்கு வேட்சி அம்மா என்ற ஒரு பெயர் நாமோ. பிரம்மன் மொட்டை பீடத்துல பிறந்திருக்க பத்தியா, உனக்கு வேட்சி அம்மா. கட்ட வேட்சி நட்ட வேட்சி காட்டு வனவேட்சி என்ற பெயர் கொடுத்த பிரம்மகுல ராட்சுதை என்ற பெயரை கொடுத்த. எதுக்கு பிரம்மகுல ராட்சுதை? ஏன்னா பிரம்மன் வந்து ஒரு படைக்காமல், பிரம்மன் உருவடைக்காமல் மண்ணிலே மண் பீடத்தில் பிறந்ததனால்தான் பிரம்மகுல ராட்சுதை என்ற பெயரை கொடுத்தார். அப்படி வேட்சியம்மா பேர் கொடுக்கும் போது, ஏமா வேட்சம்மா, நீங்க கைலாசத்துல வேண்டாம். ஆமா, கைலாசத்துல நீங்க இருந்த பார்வதி கோபப்படுறா, அதனால நீங்க பூலோகம் போங்க. போக முடியாதா? அப்படியே நீங்க பூலோகம் அதுக்கு தான் கொடுக்காத காரணம் தெரிஞ்சுக்கிட்டா வேற ஒண்ணு இல்லை. சுவாமி, நான் பூலோகம் போகணும்னா எனக்கு நீங்க ஒரு வரம் கொடுக்கணும். என்னவா? இரும போட்டானே போடட்டானே, எனக்கு நீங்க ஒரு வரத்தை கொடுக்கணும். என்ன வரம் கொடுக்கணும் தெரியுமா? கொஞ்சம் நல்ல விளையாட குழந்தை ஒன்று வேணும் சாமி. கொஞ்சம் நல்ல விளையாட குழந்தை ஒன்று வேணும் சாமி. மடியில் வைத்து விளையாட முதல்ல ஒன்று வேணும் சாமி. மடியில் வைத்து விளையாட முதல்ல ஒன்று வேணும் சாமி. கையில் வைத்து விளையாடு விளையாடு கண்மணியோ வேணும் சுவாமி. வேணும் சாமி. பகவானே பரம்பொருளே, எனக்கு கொஞ்சம் விளையாட, கொஞ்சம் விளையாட ஒரு குழந்தை வேணும். ஐயோ, நீ பயங்காட்டி விட்டியா? அந்த பிள்ளை அழகா வந்தது. மடியில் வைத்து விளையாட எனக்கு மதலை ஒன்று வேண்டும். பிள்ளை வரம் கேக்குறியே, எதுக்கம்மா? எதுக்கு உனக்கு இப்போ பிள்ளை வரும்? என்ன காரணமா? நான் பூலோகத்துல போய் தனியாவோ போய் உட்கார முடியும்? பின்னால கொடுப்பீங்களா? சுவாமி, அது எப்பேற்பட்ட பிள்ளை வேணும் தெரியுமா? எப்பேற்பட்ட குழந்தை? புருஷன் இல்ல பொத்தீரனோ பொத்தீரனா புகழுடனே வேணும் ஐயா. வேணும் ஐயா. ஓளன் இல்ல ஆண் குழந்தை ஆண் குழந்தை ஆண்டவனே வேணும் ஐயா. வேணும் ஐயா. மன்னன் இல்ல மடிகுழந்தை மடிகுழந்தை மகாதேவா வேணும் ஐயா. வேணும் ஐயா. அந்த நல்ல குழந்தையாது குழந்தையது குழந்தையது ஆண்டவனை தாருமையா தாருமையா. அந்த நல்ல குழந்தையது 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 ஆண்டவனை தாருமையா தாருமையோ. ஆண்டவனே பகவானே பகவானே, புருஷன் இல்லாம எனக்கு பிள்ளை வேணும். சரி, தர முடியாதா? அப்போ புருஷன் இல்லாம பிள்ளை கிடைக்காதா? யாரையா சொன்னா? தர முடியாது. தர முடியாதா? கிடைக்காது. கணவன் இல்லாம எனக்கு ஒரு கை குழந்தையை கொடுங்க. அப்படியும் கொடுக்க முடியாது. அப்படியும் கொடுக்க முடியாதா? முடியாது. சரி, ஆணும் பெண்ணு இல்லாம ஒரு குழந்தையை கொடுங்களேன். அப்படியும் கொடுக்க முடியாது.
எதை கேட்டாலும் முடியாதுன்னா அப்ப பகவான் எதுக்கு ஐயா? அப்படி இல்லம்மா, கேட்கதே சரியில்லை. இந்த மாதிரி எப்படி கொடுக்க முடியும்? வேற எப்படி கொடுக்க போறீங்க? அப்படிலாம் கொடுக்க முடியாதுன்னு தான் சொன்னேன். கொடுக்க முடியாதுன்னு கொடுக்க முடியாதா? எனக்கு தந்தா அப்பேற்பட்ட பிள்ளை தான் வேணும். இதை விட்டு ஒரு அம்மா பேச்சம்மா, நான் சொல்றதை கேளம்மா. என்னம்மா? உனக்கு புருஷன் இல்லாம தானே பிள்ளை கேட்கிற, உனக்கு தாரு. ஆனா கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இருக்கணும். கொஞ்ச நாளைக்கு நீ பூலோகத்துல பொறுமையா, நீ பூலோகத்துல பொறுமையாக தவம் இருக்கணும். ஆமா, தவம் இருந்தால் கண்டிப்பா குழந்தை வரம் கிடைக்கும். நீங்க பொறுமையா இருந்தா கம்முன்னு தான் இருக்கணும்னு நினைச்சேன். சரி, கம்முன்னு. ஆமா, பொறுமையா இருந்தா உங்களுக்கு குழந்தை வரத்தை தாரேன் என்ற. பொறுமையா இருந்தா எனக்கு குழந்தை கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். நீங்க சொல்றீங்களே, நான் பொறுமையா போய் உட்கார்ந்துக்கிட்டேன். பொறுமையா இங்க போய் இருக்கணும். தவம் இருக்க வேணுமே, ஆனால் எங்க செல்ல வேணும் தெரியுமா? வரமாமா வேச்சு அம்மா வார்த்தையது சொல்ல கேளு. கைலாசமோ விட்டல்லவோ வெச்சியம்மா சென்றல்லவோ பூலோக சேமையிலே தில்லை நகர் தன்னதேலே வடக்கு கொட்ட தன்னதேலே அக்கினி தவ இருக்க வேண்டும். அக்கினி தவ இருந்தாயானா, அக்கினி தவ இருந்தாயானா வரமதுவா கிடைக்குமா? அக்கினி தவ இருந்தாயாலோ, அக்கினி தவ இருந்தாயாலோ உனக்கு வரமதுவோ கிடைக்குமா? பேச்சம்மா, நீ பூலோகத்துல தில்லைமா நகரத்திலே சென்று அக்கினி தவமானது இருக்கணும். அப்படி அக்கினி தவம் இருந்தால் கண்டிப்பா உனக்கு ஒரு குழந்தை வரம் கிடைக்கும். நீ கேட்டியே குழந்தை புருஷன் இல்லாம அப்பேற்பட்ட குழந்தை உனக்கு கண்டிப்பா கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும் என்று சொன்ன உடனே என் தாயாகப்பட்ட பேச்சு பிரம்மராட்சுதையால் சரி என்று சம்மதித்து ஆண்டவன் சிவனிடத்திலே, ஆண்டவனே பகவானே கண்டிப்பா தருவீங்கல்ல, ஏமாத்த மாட்டீங்களா? இதுவரை ஏமாத்தினா கிடையாது, இனிமே உன்னை ஏமாத்த போறது கிடையாது. ஏமாத்த மாட்டீங்களா? சரி, கண்டிப்பா உனக்கு குழந்தை வரும் தாரேன் என்று சொன்ன உடனே என் தாய் பேச்சு அம்மா எங்கய்யா வர அக்கினிதவன் இறைக்கணுமே, ஆனால் ஆதி கைலாசத்தை விட்டு எங்கம்மா போகணும்? பூலோகம் போகணும். பூலோகம் எந்த இடம் போகணும்? தில்லைமா நகருக்கு செல்ல வேண்டும். தில்லையில யார் இருக்கா? நடராஜ பெருமாள் இருக்கிறார். அந்த நடராஜர் இடத்திலே சென்று நாம தவம் இறைக்க வேண்டும் என்று எப்படி வருகிறார் தெரியுமா? அங்க பேச்சு பிரம்மராட்சோதையா வெறுவற்ற வேச்சியம்மா கைலாசமோ விட்டல்லவோ அந்த வேச்சியம்மா வாரே பூலோகம் வருவாரா பூலோக சேமையிலே வேச்சியம்மா வாரே ஆடுறாள் வாடுறாள் ஆதாளி ஓடுவாள வேளை நல்ல வேளையம்மா ஏ அம்பிகையே வெச்சியம்மா ஏ பிரம்ம பீடம் பிறந்தவளே ஏ பிரம்ம கோல ராட்சோதையா ஏ வேறு வற்ற வெச்சியம்மா ஏ ஆதாளி போட்டுக்கொண்டு ஏ பிரம்ம சக்தி வாராளே ஏ வெச்சி பிரம்ம ராட்சோதையா ஆடுவாளா பாடுவாளா பாடுவாளா ஆதாளே
அப்படியே என் தாயாகப்பட்ட பேச்சம்மா ஆமா எங்க எங்க வருகிறா தெரியுமா? எங்க வருகின்றார்? அந்த தில்லைமா நகருக்கு வருகின்றார். அப்படியே தில்லைமா நகரிலே வந்து தில்லையில யார் இருக்கிறார்? நடராஜ பெருமாள் இருக்கின்றார். அந்த நடராஜரை வணங்க வேணுமே என்று பேச்சியம்மா வரக்கூடிய நேரத்தில் தில்லையிலே வந்து தவம் இருக்குன்னா சாதாரணமா தவம் இருக்க முடியாது, கண்டிப்பா முடியாது. பாத்தீங்களா? அக்கினி தவம் இருக்கணுமே. ஆனால் அந்த இடத்தை எப்படி சுத்தம் செய்தா தெரியுமா? சான்று கொண்டு தரை மல்லிகை சந்தனத்தால் கோலமிட்டார், பால் கொண்டு தர மல்லிகை பன்னீராலே கோலமிட்டார், கோலமிட்ட இடமாதில இடமாதிலே குருது வாழை இலை வெறித்தாய், குருது வாழை இலை வெறித்தாய், பகவானை நினைத்து தவம் இருக்க வேணுமே என்று சாந்தால் தரைமலைக்கு சந்தனத்தால் கோலமிட்டு கோலம் போட்டு பாலால் தரைமலைக்கு பன்னீர் கொண்டு கோலமிட்டு ஆண்டவன் பகவானை மனதிலே நினைத்து அவள் ஆற்று மணல் எடுத்து அருணார் லிங்கத்தை பிடித்தார். சேர்த்து மணல் குமித்து சிவலிங்கத்தை எடுத்து வைத்து அருணே தஞ்சம் சிவனே தஞ்சம் என்று அந்த ஆண்டவனை மனதில் நினைத்து எப்படி தவம் இருக்கிறார் தெரியுமா? அரணை நல்ல அரணை என்று அருந்தாவசு செய்ய போறா சிவனே நல்ல சிவனே என்று சிவதாவசு செய்ய போறா உண்ணாமல் உறங்காமலே உடையவர் நினைப்பார் நினைத்திட்டாள் நம்மத மறந்துட்டாள் உனூரக்காய் எல்லாம் உடையவரே தானே அக்கினியோ வளர்க்க வேண்டும், அக்கினிதான் இருக்க வேணும், இருக்க ஆண்ட வேண நினைக்க வேணும், சிவனை நோக்கி நாமல் தவம் இருக்கணுமே. ஆனால் அக்கினியானது வளர்க்க வேண்டும். அந்த தில்லைமா நகரிலே வந்து எந்தாயாகப்பட்ட வேச்சியம்மா வடக்கு கோட்டை வாசல்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறார். தவம் இருக்கும் இடத்தை சுத்தம் செய்த அக்கினி வளர்க்கணும். அக்கினி வளர்க்க வேண்டுமே. ஆனால் என்னையா செய்யணும்? 21 வகை சிப்பிகள் வேண்டும். 21 வகை சிப்பி இருந்தா போதுமா? யாகசாலை அமைக்கணும். 10 செங்கல் அடிக்கிறோம் யாகசாலைக்கு. 10 செங்கல் அடுக்கினா போதுமா? 10 செங்கல் அடுக்கினா எப்படி யாகசாலை அமைக்க முடியும்? இருக்கிறதுக்கு தகுந்தால யாக குழி வெட்ட வேண்டும். யாக குழி வெட்டு அத்தி சொப்பி அரசன் சொப்பி புங்கஞ்சொப்பி புளியஞ்சொப்பி இப்படி 21 வகை சிப்பிகளை எடுத்து வருகின்றாய் தாய் வேச்சம்மா. அக்கினை வளர்க்க வேணுமே என்று அக்கினை வளர்த்த 21 வகை சிப்பிகள் போடுறாங்க. நாங்கி எண்ணெய் கோங்கி எண்ணெய் நரனையே ஒழுக விட்டு அக்கினை வளர்த்து அக்கினை தவம் இருக்கும் போது ஆதி பொன்னுவள்ளி கைலாசத்துல ஆதி சக்தி இடத்தில் ஆண்டவன் சிவனார் என்ன சொல்றாரு தெரியுமா? எடே பார்வதி, மணப்பெண்ணா மேடைக்கு வந்தாச்சு, தாலி கட்டாம இறங்க கூடாது.
எப்படி ஆமா. மனகோலத்துல இருக்கும் போது கல்யாணம் முடிக்காம பெண்ணு இறங்க கூடாது பாத்தீங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இறங்க முடியும். சரி இப்ப தாலி கட்டுவோமா? தாலி கட்டணுமா? ஆமா. இனிமே தோழி பெண்ணுக்கு எங்க போக முடியும்? கொண்டுட்டு வந்ததும் வேண்டான்னுட்டு இருக்கிற தோழி போதும் என்ற அப்படி என்ற ஆண்டவன் சிவன் சக்தியும் பேசும்போது அந்த கைலங்கிரி வருவதை எப்படி இறக்க தெரியுமா? வட பாரிசம் தணிந்தது, ஒரு பாகம் தணிந்தது, தென் பாரிசம் உசந்தது. ஐயா எல்லோரும் வடபாகத்துல போய் அமர்ந்தார்கள். ஒரே பகுதியில போய் அமர்ந்தா எல்லோரும் வடபாகத்தில் அமர்ந்த நேரத்தில் கைலாசம் சமநிலையாக இல்ல. ஒரு பாகம் தணிந்தது, ஒரு பாகம் உசந்தது. அப்ப ஆண்டவன் பார்த்தார், பூமி சமநிலைப்படுத்தினா எப்படி? பூமி சமநிலை இருந்தா தான் இந்த கல்யாணத்தை நடத்த முடியும். கல்யாணம் நடத்த முடியாது. அப்ப என்னைய செய்யலாம்? இந்த கைலாசம் வந்திருக்கவங்கள யார்கிட்ட நீங்க போறீங்களா நீங்க போறீங்களான்னு கேட்க முடியாது. அப்ப யாரை அழைத்தார் தெரியுமா? ஆண்டவர் சிவபெருமான். அங்க கடவுளாகப்பட்ட பகவான் விஸ்வகர்மாவை அழைத்தார். அந்த விஸ்வகர்மாவை அழைத்து என்ன சொல்றாரு தெரியுமா? கடவுளான பகவானோ விஸ்வகர்மா வரவழைத்து ஆண்டவனு சொல்லுவாரா என் மகனே விஸ்வகர்மா, அப்பாவோட வார்த்தைகள் கைலங்கேறி வருவதத்தில் தட்டு ரெண்டு வேணும் ஐயா, தராசத்து வேணும் அன்றே வேணும் ஆண்டவன் சொல்லுவாரா போலவத்துக்கு அனுப்பணும். நம்ம யாரும் போக கூடாது, அவரை அனுப்ப வேணுமே. ஆனா என்ன செய்தார் தெரியுமா? தட்டு எப்படி செய்தார் தெரியுமா? அது நல்ல கையில விஸ்வகர்மா தானே வந்து தராசு செய்தாரே தட்டதும் ஒன்று செய்து கணத்த நல்ல தட்டதுவோ வெயிட்டாக போடுவாரா வெயிட்டாக போடும் போது என்ன ஒரு தட்டதுவோ லேசாக இருக்குதையா அந்த நல்ல தட்டதையோ விஸ்வகர்மா கொண்டு வாரா என்ன செய்தார் தெரியுமா? இதெல்லாம் இப்படிலாம் கூப்பிட்டா எதுவும் வாங்க முடியாது. தராச கொண்டாந்து வச்சிருங்கப்பா. ஒவ்வொருத்தரையா கூப்பிட முடியாது. அதனால தராச கொண்டாந்து வைங்க என்றார். ஆண்டவன் முன்னாலே கைலாசத்திலே தராச கொண்டு வச்சாச்சு. அப்படி தராசை வைக்கும் போது தேவாதி தேவர்கள் எல்லாம் சொல்றாங்க, சீக்கிரம் வாங்க எல்லாரும் ஒரு தட்டுல போய் உட்காருவோம். ஆமா எல்லாரும் ஒரு தட்டுல போய் உட்கார்ந்து இருக்காங்க. தேவாதி தேவர்கள் மூவர்கள் 33 ரிஷிமார்கள் அனைவர்களும் போய் உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு தட்டு மட்டும் காலியா இருக்கு. ஒரு தட்டு நல்ல வெயிட்டா உள்ள தட்டு பாத்தீங்களா? அந்த தட்டு காலியா இருக்கு. ஒரு மனுஷன் தானே உட்காரணும். யார் இருக்கணும்? முச்சி வச்ச முனிவர் அகஸ்தியர் மட்டும் தான் உட்காரணும். முடியும் பாத்தீங்களா? அந்த அகஸ்திய மாமுனிவர் அந்த தட்டுல உட்கார சொன்னாங்க. சரி அகஸ்தியர் உட்கார்ந்த உடனே தட்டு சமநிலைக்கு வந்தது. இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்காங்க. தட்டு சமநிலை வரல. விஸ்வகர்மா செஞ்ச தட்டு அப்பேற்பட்ட தட்டு பாத்தீங்களா? அதனாலதான் ஒரு ஆள் உட்கார்ந்த உடனே சமநிலைக்கு வந்தது. ஆமா அகஸ்தியர் உட்கார்ந்த உடனே தட்டு சமமா வந்தது. ஆண்டவன் சொல்றாரு, எப்பா அகஸ்திய மாமுனிவரே, நீர்தான்
தென்பாரிசம் செல்ல வேண்டும் என்ற சுவாமி என்ன தென்பாரிசம் செல்ல சொல்றீங்களே நான் தென்பாரிசம் சென்றேன் நானா உங்க திரு கல்யாணத்தை எப்படி சுவாமி பார்க்க முடியும் என்ற கல்யாண காட்சியை நான் பார்க்க வேணும் அல்லவா எல்லாரும் பார்க்கும்போது நான் மட்டும் கைலாசத்துல இல்லைன்னா அல்லவா இருக்கும் என்ற சுவாமி என்ன சொல்லுங்க சுவாமி என்ன கல்யாண காட்சி தானே பார்க்கணும் ஆமா எந்த இடத்துல இருந்து என்னை நினைக்கிறியோ அந்த இடத்துல உனக்கு நான் கல்யாண காட்சி கொடுப்பேன் என்ற அப்படி முற்றி பெற்ற முனைவர் எப்படி வராது தெரியுமா ஆண்டவன் வார்த்தை காதிலே கேட்டு அந்த முற்றி பெற்ற முனைவருமே தென்பாரிசம் செல்ல வேணும் கைலாசமோன் தன்னை கடந்து அகஸ்தியரும் வாராரே எதைக்கே நோக்கி வருவாரா எதைக்கே நோக்கி வரபோது எந்த இடம் வாராரே காவிரிய கண்டிட்டாரு காவிரிய கண்டல்லவோ அம்மா அம்மா காவேரி எந்த நொட வார்த்தையாடு தென்பாரிசம் செல்ல வேணும் வழியதோ விடவோ வழியதோ விடவோ அகசியரோ அங்கே காரே மதிய உச்சி வேளையம்மா பிரம்மன் போட்ட வேடத்தில பெண்ணாக பிறந்தவளே பிரம்ம சக்தி அம்பிகைய தாயான பேச்சியம்மா வீரப்பல்ல வருஷடையோ போறப்பல்ல குருஷடையோ சொரிமுத்தையா வாசலில கொட்டந்தாளம் பேச்சியாக நீலக்கண்ட பேச்சியம்மா ஆடுதாள வாடுதாளே ஆதோளி போடுவாள நீலக்கண்ட பேச்சியம்மா கோழி முட்டை கண்ணழகே அம்பிகைய பேச்சியம்மா நீலக்கண்ட பேச்சியம்மா ஆதோளி ஓடுவாள குளிப்பிள்ளைய எடுப்பாள மடியில் போட்டு பாப்பாள சொல்லி வாரம் கொடுப்பாள நீலகண்ட பேச்சியம்மா ஏழு மாலை காவுக்குள்ள ஐயனோட இடமாதில நீலகண்ட பேச்சியாக அம்பிகைய பேச்சியம்மா அஞ்சு சேட கொஞ்சி வர அழகு சேட ஆடி வர
அம்பிகை ஏ நாகக்கன்னி பெற்ற பிள்ளை நாகக்கண்ணி பெற்ற பிள்ளை ஏ அக்கா தங்க எட்டு பேரும் அக்கோதங்க எட்டு பேர் ஏ அம்பிகைய நாகக்கண்ணி அம்பிகை நாகமணி ஏ தாயான முப்பூடாதே தாயாரமோ பூடா ஏ ஐயாவான கருப்பசாமி ஐயா வார கருப்புஸ்வா ஏ சிவல பேரு சொடல தெய்வம் சிவலை பேரு சுடலை ஏ மணிவேலக்கில் பிறந்த பிள்ளை மணிவேலைகள் பிறந்த பிள்ளை ஏ தாயு நல்ல மகனுமாக தாயோ நல்ல மகளுமா ஏ மதிய கூட நடக்கும் போது மணிய கூட நடக்கும் போது ஏ பிரம்ம சக்தி அம்பிகையா பரமசக்தி அம்பிகை போடுங்கம்மா ஒரு கோலவ போடுங்கம்மா ஒரு ஹூலா ஏ பொன்னான மணிகூரவ பொன்னான மணிஹூலா ஏ அம்பிகையே பிரம்ம சக்தி அம்பிகை பரமசக்தி ஏ சிவனடைந்த பெருமாளோட ஏ நீலகண்ட வேச்சி அம்மா நல்ல பேச்சி ஏ கும்பாடுப்பா குடமெடுப்பா கொம்பேடு பாபுரமேடு ஏ கோடி பாட சேகரிப்பா கோடி பாட தேகரி ஏ நீலகண்ட வேச்சி அம்மா நீலகண்ட பேச்சியா ஏ தாயான வேச்சி அம்மா தாயான பேச்சியா ஏ பிரம்மன் போட்ட பீடத்தில பிரமும் போட்ட பீடத்தே ஏ நீலகண்ட வேச்சி அம்மா நீலகண்ட பேச்சியா ஏ அக்காளும் தங்கையுமா காலு தங்கையும் ஏ அம்பிகையே பிரம்ம சக்தி அம்பிகை பரமசக்தி கொலவ சத்தம் காதில் கேட்டு புலவர் சத்தங்காதில் கேட்டு ஏ ஆதாளி போடுறாளு ஆதாளி ஓடுவாய் ஏ கண்ணாடி வளையல்காரு கண்ணாடி வளையல் ஏ காலை நீலகண்ட வேச்சி அம்மா நீலகண்ட பேச்சியா ஏ சக்க நல்ல சகப்பாளக நல்ல சகப்பழ ஏ